எல்லாருமே வந்து துபாய் வரைக்கும் போயிட்டு எல்லாமே ரிட்டர்ன் வந்துட்டாங்க சார். அங்கே சோறு இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் எல்லாருமே திருப்பி ரிட்டர்ன் வந்து அதில் நானும் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே விற்று நான் பெற்ற பிள்ளைய கூட பார்க்காம கொள்ளாமல் 1.5 வருஷமாக நான் இருக்கேன் சார். ரகுமான் தான் மெயின் சொல்லி நான் அவர் போகும்போது அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி நியூஸ் வருது சார். ஆனால் அங்கே சத்தது அவர் கிடையாது சார். நாங்கள் இருக்கிறதா வாழ்கிறதா சாகிறதா கூட நீங்கள் தான் சார் எங்களுக்கு எல்லாத்தையும் கேட்டு நியாயப்படுத்தி கொடுக்கணும். சட்டப்பூர்வமாக ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது கூட அவருக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க சார். நாங்கள் எல்லாம் வெட்டுறது. நானும் இந்த பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான். ஆனால் நான் குடும்ப ரீதியாகவும் இந்த சொந்தக்காரங்க ரீதியாகவும் மூஞ்சில் முடிக்க முடியாத அளவுக்கு நான் ரொம்ப வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். என் பேர் மணிகண்ட பிரபு, மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம். என்னுடைய ஊர் கச்சிராயன்பட்டி. நான் வந்து நியூசிலாந்துக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி நாயனத்தூர் அவர் பேர் சுபாஷ், அவர் மூலியமாக நான் அறிமுகப்படுத்தினேன். ஆனால் என் ஊர்லேருந்து நிறைய பேர் ஆட்களை சேர்த்து 19 பேர், அது இல்லாமல் ஒரு 10 பேர், மொத்தம் 29 பேர் சார். நான் அவர் மூலியமாக நான் வந்து நியூசிலாந்துக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபா மேனி பணம் கட்டினேன். மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பளம், 7 மாதம் விசான்னு சொல்லி எங்களை வந்து விசா எல்லாமே ஃபேக்காக ரெடி பண்ணி எங்கிட்ட இருந்து பணத்தை பூராமே கும்பகோணம் மாவட்டம் திருப்பனந்தர் தாலுகா சிக்கல் நாயக்கன்பேட்டை அவர் பேர் ஜாகுல் ரஹ்மான், அவர் மூலியமாக எல்லாமே அக்கௌண்ட்டில் பணத்தை பூராமே நாங்கள் அனுப்பணும் சார். எல்லாமே பேங்க் டு பேங்க் ஆர்டிசிஎஸ் தான் நாங்கள் எல்லாமே பண்ணது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 100 இல்லை 2 இல்லை 1000 குடும்பங்களுக்கு மேலே 1000 பேருக்கு மேலே எல்லாத்தையுமே என்னைய மாதிரி எல்லாருமே ஏமாந்துருக்காங்க சார். குறைஞ்சபட்சம் 100 கோடி ஏமாற்றிருக்காங்க சார். ஆனால் யாரையுமே அவங்க நியூசிலாந்துக்கு அனுப்பலை சார். எல்லாருமே வந்து துபாய் வரைக்கும் போயிட்டு எல்லாமே ரிட்டர்ன் வந்துட்டாங்க சார். அங்கே சோறு இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் எல்லாருமே திருப்பி ரிட்டர்ன் வந்து அதில் நானும் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே விற்று நான் பெற்ற பிள்ளைய கூட பார்க்காம கொள்ளாமல் 1.5 வருஷமாக நான் இருக்கேன் சார். ஆனால் எல்லாருமே சொந்தக்காரவங்க சார். எல்லாருமே வந்து என் குடும்பத்துலேருந்து எல்லாருமே சண்டை போட்டு இன்றைக்கி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். இருக்கிற சொத்து விற்று எல்லாமே போச்சு சார் நான். ஆனால் கடைசியில் ரகுமான் தான் மெயின் சொல்லி நான் அவர் போகும்போது அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி நியூஸ் வருது சார். ஆனால் அங்கே சத்தது அவர் கிடையாது சார். கும்பகோணத்தில் நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஆசிக்குன்னு அவர் வந்து 55 வயசு சார். அவர் ஒரு அனாதை சார். அவருடைய பாடி ஆள் மாறாட்டம் பண்ணி பாதியை ஜமாத்தில் புதைச்சிருக்காங்க சார். அதையும் நான் போய் கொஞ்சம் விசாரித்து பார்க்கையில் எல்லாமே வந்து ஃபேக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க சார். ஆள் மாறாட்டம் பண்ணி பாடியை புதைச்சி ரகுமான் தான் இறந்துட்டாருன்னு சொல்லி கவர்மெண்ட் மூலியமாக டெத் சர்டிஃபிகேட் காமிக்கிறாங்க. ஆனால் குடும்பத்தில் போய் நாங்கள் போய் கேட்டதுக்கு இல்லை அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி என்கிட்ட சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஆனால் அதோட எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது சார். ஆனால் நானும் எவ்வளவோ மதுரை எஸ்பி ஆஃபீஸர் மூலியமாகவும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் சார். எனக்கு எந்த ஆதரவும் இல்லை. என்னை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையுமே நானும் தேடி பார்த்தேன், எல்லாத்துட்டையுமே பேசி பார்த்தேன். அவர் இல்லை, அவர் சாகலை, அவர் உயிரோடு தான் இருக்காருன்னு சொல்லி எல்லா ஆதரவும் ரெடி பண்ணி எல்லா தரப்புலையும் நான் கூப்பிட்டு இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு எஸ்பி ஆஃபீஸுக்கு மேடம்கிட்ட வந்துட்டு இன்றைக்கி எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே என் பக்கத்தில் தான் இருக்காங்க. இதே மாதிரி 1000 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு சார். எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து எஸ்பி மேடத்தை பார்த்து இன்றைக்கி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நல்லபடியாக பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் கஷ்டத்தை தெரிஞ்சு இன்றைக்கி நாங்கள் இருக்கிறதா வாழ்கிறதா சாகிறதா கூட நீங்கள் தான் சார் எங்களுக்கு எல்லாத்தையும் கேட்டு நியாயப்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா சட்டப்பூர்வமாக ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது கூட அவருக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க சார். நாங்கள் எல்லாம் வெட்டுறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பி மேடம் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும் சார். ஏன்னா நாங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். ஊரை பக்கத்துக்கு போக முடியல சார். நான் பெற்ற பிள்ளைய கூட பார்க்க முடியல சார். நல்லது கேட்டது கூட போக முடியல. ரொம்ப கஷ்டமா. பிரதீப் குமார், நான் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த மல்லவண்டா பகுதியை சார்ந்தவன். நான் ஒரு பி பட்டதாரி.
இப்போது என்னோட நண்பர் ஹரிகரன் சொல்லிட்டு மல்லவண்டா பகுதியை சார்ந்த ஹரிகரன், அவர் நியூசிலாண்டில் வேலை செய்யறதா சொல்லி இங்கே நிறைய வேகன்சி இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் வந்துரு, எங்கள் மாதம் வந்து 1.5 லட்ச ரூபா சேலரின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், அவரை நம்பி சரி ஒரு 7-8 வருஷமாக பழக்கம், சரி நண்பன்ற முறையில் சரி நான் வந்து என்னோடய வேலைக்காக நான் ரெடி பண்ணேன். அதுக்காக அப்போலோவில் மெடிக்கல் போட்டிருந்தாரு. மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அவருக்கு நான் பணம் கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வேலைக்கான டாக்குமெண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 11 டாக்குமெண்ட் அனுப்பிச்சாரு. அது எல்லாமே நான் எம்பசிக்கு அப்ளை பண்ணி எல்லாமே வெரிஃபை பண்ணதில் இன்னும் அப்ரூவல் மட்டும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. சார் அந்த சமயத்தில் வந்து எனக்கு விமான டிக்கெட் போட்டார். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 2024 2023 கிளம்புற மாதிரி எனக்கு டிக்கெட் போட்டார். அதை பார்த்து என்னோட சொந்தக்காரங்க எல்லாமே ரெஃபர் பண்ண சொன்னார். இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை இருக்கிற குடும்ப ஆளுங்களை மட்டும் உங்கள் சொந்தக்காரங்களை மட்டும் இதில் எடு, ஸோ அவங்க எல்லாமே வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா 20,000-30,000 தான் சம்பாதிக்கிறாங்க, இங்கே நியூசிலாண்டுக்கு வந்தாங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்க முடியும், கண்டிப்பாக நாளைக்கு நல்லா வாழுவாங்க உங்கள் ஊருங்க எல்லாருமே அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் சொந்தக்காரங்க யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே டாக்குமெண்ட் மூவ் பண்ணேன். நான் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அதே ப்ரொசீஜர் தான் அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. கடைசியில் லேட்டாக அவங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி இமிகிரேஷனில் ப்ராப்ளம் இருக்குது, இப்போதைக்கு போக முடியாது, துபாய் மூலியமாக தான் போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் ஆளுங்களை ஒரு 8 பேரை மட்டும் துபாய்க்கு அனுப்பிச்சி விட்டேன். அவங்க சொன்ன மாதிரி ஸோ 8 பேரை அனுப்பிச்சி விட்டு 2 வாரத்துக்குள்ளே வந்து அவங்க நியூசிலாண்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க. நியூசிலாண்டுக்குள்ளே அனுப்பல. அப்பயே நான் அவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டேன். எனக்கு அமௌண்ட்டை கொடுத்துருங்க, என்னால் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியல, எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்க, இப்போ நான் மோசடி பண்ண மாதிரி அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு தயவு செஞ்சு இதுக்கு ஒரு வீடியோ காலம் கொடுத்துட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா இந்த விஷயத்தில் வெளியே வந்துடுறேன்னு சொன்னேன். அவங்க திரும்ப மறுப்பு தெரிவித்து திருப்பியும் கனடா அனுப்புகிறேன், யூகே அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்க. கடைசியில் எனக்கு ஜூன் மாதம் தெரிய வருது இவங்க எல்லாமே ஒரு நியூசிலாண்டுக்கே போகாமல் படம் மோசடி செஞ்சது எல்லாம் ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணது எல்லாமே கும்பகோணத்தில் உட்காந்து ரெடி பண்ணியிருக்காரு. அது முக்கியமாக வந்து அந்த ஹரிகரன் அப்படின்றவரும் ரஞ்சித்ன்றவரும் தான் இந்த ஃபேக் டாக்குமெண்ட்டுக்கு உடந்தையாக இருந்திருக்காரு. அதில் இதுக்கு எல்லாமே ஆப்ரேட் பண்ணவர் யாருன்னா ஜேவல் ரஹ்மான். அவர் வந்து கும்பகோணத்தை சேர்ந்த ஆடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அவர். ஸோ இதுக்கு நான் பாதிக்கப்பட்டு இதில் எஸ்பி ஆஃபீஸில் நான் வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அந்த கம்ப்ளைண்ட் பேரில் வந்து விசாரணை செஞ்சதில் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாம் ட்ரான்சாக்ஷன் கிளியராக இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு போயிடுச்சுன்றது வெளிப்படையாக அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் இருந்தாலுமே அவங்க 2 பேரும் அப்ஸ்காண்டிங்கில் இருந்ததுனால எனக்கு தேவையில்லாமல் என்னை வந்து இப்போது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வச்சுட்டாங்க. இப்போயும் நான் திரும்ப பெட்டிஷன் கொடுக்குறது வந்தது காரணம் என்னென்னா, எனக்கு இதுக்கு நீதி கிடைச்சாகணும். அவங்க அப்ஸ்காண்டிங்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கைது செஞ்சு எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்தா மட்டும்தான் எங்களுக்கு நிம்மதி. எங்களுக்கு இதனால் ரொம்ப மன உளைச்சல் அயலில் இருக்கேன். ஏன்னா இப்போது நானும் இதை பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான். ஆனால் நான் குடும்ப ரீதியாகவும் இந்த சொந்தக்காரங்க ரீதியாகவும் மூஞ்சில் முடிக்க முடியாத அளவுக்கு நான் ரொம்ப வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை சத்தியமாக யாருக்கும் வரக்கூடாது. கண்டிப்பாக எங்கள் பணத்தை மீட்டு கொடுத்தே ஆகணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இங்கே நாங்கள் போராட்டத்துக்காக வந்திருக்கிறோம். எஸ்பி மேடம் பார்த்தோம், பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். கூடிய சீக்கிரம் எங்களுக்கு இந்த ஒரு முடிவை தெரிஞ்சாகணும். எங்களுக்கு பணம் வாங்கி உண்மை எல்லாருக்கும் தெரிய வரணும். அவங்க அப்ஸ்காண்டிங் ஆனவங்கள கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் அவங்களுக்கு அக்கௌண்ட் மூலிமா ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன் ஜேவல் ரஹ்மான் மற்றும் ஹரிகரனுக்கு. ஸோ அவங்க எல்லாமே அப்ஸ்காண்டிங்கில் இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களை கைது செஞ்சு அந்த பணத்தை ரெக்கவரி கொடுக்குற மாதிரி நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். 6 லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு. இந்த அப்ஸ்காண்டிங்கில் இருக்கிற முக்கியமான 2 குற்றவாளிங்க யாருன்னா, அவங்க ஃபோட்டோவில் காமிக்கிறவங்க தான். இவர் தான் ஜேவல் ரஹ்மான். இவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே 80 கோடி ரூபா 100 கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருக்காரு. இவர் இறந்துட்டதாக வந்து டெத் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக அவர் வந்து அவர் இறக்கலை. இவர் மாதிரி இருக்கிற ஒரு அனாதை பாடியை எடுத்து இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணதாக தான் எல்லா எவிடன்ஸும் இப்போ வந்திருக்கு. ஸோ 2வது ஆள் யாருன்னா இவர் பேர் தான் வந்து ஹரிகரன். இவர் தான் முழுக்க என்ன காரணமே. நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் ஃபேமிலி எல்லாருமே இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் இவர் மட்டும்தான். இவர் நினச்சிருந்தா இந்த குற்றத்தை வந்து தடுத்துருக்கலாம். பட் இவரு அந்த குற்றத்துக்கு உடந்தே இறந்ததுனால தான் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 60 பேரோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இதுக்கு சொல்யூஷன் கிடைச்சே ஆகணும். அது எந்த நிலைமைக்கு போகிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். தயவு செஞ்சு இது ரெக்கவர் பண்ணி கொடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.